இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள், அற்புதமானவைகளை காண்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அழியாத கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைகளை வாசியுங்கள், அது உங்களை உயிர்ப்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லும் மாபெரும் ஒரு செய்தி. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அன்பானவர்களே, நாம் பாவ சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பாரம்பரிய கற்றிலிருந்தும் பலவிதமான சீர்கெட்டு போன அக்கிரம அநியாயங்களிலும் ஒரு காலத்தில் நாம் அடிமைகளாய் இருந்தவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மேல் வைத்த நித்திய அன்பு, நமது அக்கிரமங்களை தன்மேல் பாடுகளாக அவர் ஏற்றுக்கொண்டு, சாவை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, தன் உயிரை நமக்காக கொடுத்து நம்மை ஆண்டவர் இயேசு மீட்டெடுத்து விட்டார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை, இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, மறுபடியும் பிறக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் எல்லாருமாய் எப்பொழுதும் பரலோக பிதாவை நோக்கி, பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய இரட்சகரை நோக்கியே பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமாய் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் தேடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்தான் வருகிறது. நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தான் நம்முடைய ரட்சிப்பு வருகிறது, அற்புதம் வருகிறது, அடையாளம் வருகிறது, அபிஷேகம் வருகிறது. ஆகவேதான் கிறிஸ்து இயேசு பிதாவின் வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது பாருங்கள். மீட்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்து விட்டீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அழிந்து போகிற உலகத்தை கீழே பார்த்து கொண்டு வாழ்கிறார்? மேலே நோக்கி பார். நம்முடைய இரட்சகர் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறாரே, அவரையே நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் கீழானவைகளை தேடக்கூடாது. நிர்மூலமாகிற, அழிந்து போகிற, அவமானப்படுத்துகிற, வெட்கப்படுத்துகிற, நம்முடைய பேரை கெடுக்கிற, வம்சத்தை கெடுக்கிற, ஆத்துமாவை அழிக்கிற கீழானவைகளை நாம் தேடாமல் எல்லாவற்றிலும் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். ஆமாம் அன்பானவர்களே, மேலான ஆசீர்வாதம், மேலான சுகபலங்கள், மேலான எதிர்காலம், மேலான படிப்பு, மேலான ஆவிக்குறை வாழ்க்கை, மேலான வெற்றியின் வாழ்க்கை, மேலான வீடு வாசல் நிலங்கள், மேலான பரலோகத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய மேலான வாழ்க்கையினுடைய அற்புதங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் நம்முடைய பரலோக பிதாவையும், பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற நம் ஆண்டவராக இயேசுவையுமே எல்லா நேரத்திலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்தான் வருகிறது. மேலானவைகளை தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிமைப்படுவதே தேவன் மனதிற்கும் உள்ளவராக இருக்கிறார். ஆக இன்றைக்கு முடிவெடுத்து விடுங்கள். என் வாழ்க்கையில் என் தேவன் இந்த பூமியில் என்னை வாழ வைக்கும் காலமெல்லாம் நான் மேலானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், மேலான தேவனிடத்திலிருந்தே நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவையே நாம் நோக்கி பார்ப்போம். மேலானவைகளை நாம் பெற்று தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, கிறிஸ்துவை கொண்டு எங்களை ரட்சித்து எங்களை மீட்பின் ஜனங்களாக சமுதாயத்தில் வைத்தவரே, இதோ மீட்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பார்த்து, பிதாவை உண்மையே நோக்கி பார்த்து, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நீர் அனுப்பக்கூடிய மேலானவைகளை தேட, மேலான வாழ்க்கை, மேலான அடையாளம், மேலான வீடு வாசல், மேலான எதிர்காலம், மேலான படிப்பு, மேலான அறிவு, மேலான உத்தியோகங்கள், மேலான செல்வாக்குகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்தே பெற்று உமக்கு நாங்கள் சாட்சியாக வாழ தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், அபிஷேகித்தரலும். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.